உங்க காதல் சக்சஸ் ஆகணுமா? தமிழகத்தோட முதல் பெண்மணி திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்க சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல் பாயிண்ட், கப்பிள்ஸ் 2 பேருக்கு இடையில ஒளிவு மறைவு அப்படிங்கிறதே இருக்கவே கூடாது. நான் என் ஹஸ்பண்ட்டை எதையுமே மறைச்சதே இல்லை. இதனால் என்னென்னா நமக்கு மனசு ரொம்ப லேஸ் ஆகிடும். 2வது பாயிண்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தரணும். என் கணவர் டிவி சீரியல் எல்லாம் நடிச்சிட்டு இருந்தப்போ எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் எனக்காகவே அவர் நடிக்கிறது விட்டு தந்துட்டார். அதே போல் அவர் அவங்க அம்மா மாதிரி நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னப்போ நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதனால் இந்த 2 பேருக்கு இடையிலான பாண்டேஜ் இருக்குல்ல, அது ரொம்ப உறுதியாக ஆகிடும். பாயிண்ட் நம்பர் 3, கணவர் மனைவி 2 பேருக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும். உதாரணமாக என் குழந்தைங்க ஸ்கூல் படிக்கும்போது கணவர் தான் அவங்களையெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புவார். அப்போ காலையில் இருக்க பரபரப்பில் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தண்ணி கஷ்டம் இருந்த 80s அவர் என்ன பண்ணுவார்னா அவரும் எங்களோட தண்ணி பிடிச்சி ஹெல்ப் பண்ணுவார். பாயிண்ட் நம்பர் 4, என்னவா இருந்தாலும் கப்பிள்ஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க முடிவெடுக்கும் போது, குடும்பம் சம்மந்தப்பட்ட அந்த 2 பேர் சம்மந்தப்பட்ட முடிவெடுக்கும் போது தானாக முடிவெடுக்கவே கூடாது. மனைவியை கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுக்கணும். அதே போல் கணவன் ஆலோசித்து தான் முடிவெடுக்கணும். இப்படி பண்ணுனா அந்த லவ் பாண்டேஜ் ரொம்ப அழகாக இருக்கும்.